பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். வசதியை விரும்புவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்போ நான் சாகுற வரைக்கும் கூடவே இருந்திருக்கானோ. திடீர்னு மட்டும் மேல போன எப்படி சண்டை போட சதி செய்யன்னு நீ இல்லாம அங்க என்னால தனியா இருக்க முடியல. ரோஜா என்ன மன்னிச்சிரு ரோஜா, என்ன மன்னிச்சிரு ரோஜா, நான் தப்பு பண்ணிட்டேன் ரோஜா, என்னோட பண்ணிடாத ரோஜா, எனக்கு பண்ணிடாத, என்ன மன்னிச்சிரு ரோஜா, என்ன மன்னிச்சிரு ரோஜா, நான் பண்ணது தப்புதான், என்ன விட்டு ரோஜா, என்ன மன்னிப்பு கேட்டா நீ செஞ்ச எல்லா தப்பையும் சரி பண்ணிட முடியுமா? உயிரை நீ கேக்குற மன்னிப்பு திரும்ப கொடுக்குமா? கொடுக்காதுல்ல. அப்புறம் ஏன் நான் உன்னை மன்னிக்கணும்? என் ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ செத்துதான் ஆகணும். ரோஜா ரோஜா, வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டு எல்லா தப்பையும் பண்ணிட்டேன். ஆத்மா சாந்தி அடைய நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் சரி ரோஜா. அண்ணா ப்ளீஸ் ரோஜா, என் உயிரை மட்டும் எடுத்துறாத ரோஜா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்ன கேட்டாலும் செய்வியா? செய்ற ரோஜா, நீ என்ன கேட்டாலும் நான் செய்றேன். பேச்சு மாற மாட்டியே? மாற மாட்டேன் ரோஜா. நீ கோர்ட்ல சில உண்மைகளை சொல்லணும். பையா கணேஷ் கொலை கேஸ்ல சாட்சிக்கு உடந்தையா இருந்தது என்னோட அடையாளங்களை ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு போய் எனக்கு பதிலா அங்க நீ இருந்தது. அப்புறம் என்ன கொல்ற வரைக்கும் நீ என்ன நல்லா தப்பு பண்ணிருக்கியோ எல்லாத்தையும் கோர்ட்ல ஒத்துக்கிறியா? அழுது பிரயோஜனம் இல்ல. முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லு. சொல்றி உன்னை என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் பாத்துக்கிறேன். அது எப்படி ரோஜா? எல்லா உண்மையை கோர்ட்ல ஒத்துக்கிட்டா தண்டனை கொடுத்து ஆயுள் பூரா என்ன ஜெயில போட்டுருவாங்களே. அது எனக்கு தெரியாது. செஞ்ச தப்புக்கு தண்டனை இல்ல என்ன கொன்னதுக்கு சாவு. இது ரெண்டுல ஒண்ணுதான். வேற எதையும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. சொல்றே சொல்லு. சொல்லுன்றல சொல்றே சொல்லு. சொல்றே சொல்லு. சொல்லு சொல்றே. உண்மையை ஒத்துக்குவான்னு நினைச்சா மயங்கி விழுந்துட்டாளே. என்ன அர்ஜுன், ரோஜா என்னடான்னா அனுவ பயப்பட வைப்பான்னு பார்த்தா அவளை மயக்கமே போட வச்சுட்டாளே. சரி வாங்க பாக்கலாம். வாங்க மேம் போலாம். அனு 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 ரொம்ப தான் பயமுறுத்திட்டோமோ. தண்ணியை தெளிச்சு எழுப்புனா நான் சாகலங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போயிரும். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அர்ஜுன் சார், மேடம் மயங்கிட்டா. வெல்,
இவள பயமுறுத்தியாச்சு. அர்ஜுன் எப்படி மயங்கி கிடக்குறா பாருங்க. ஆளை கொல்றதுக்குலாம் பயங்கரமா சதி திட்டம்லாம் போடுறா. ஆனா இப்படி தொடர் நடுங்கியா இருக்காளே சார். மயக்கம் போட்டு விழுந்துட்டா. குல்ஃபி, நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ மானிட்டர்ல பாக்கும்போது எங்களுக்கே அல்ல இல்ல. அப்படியா சார்? என் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆமா ரோஜா, ஒருத்தி மயக்கம் போட்டே விழுந்திருக்கா. அதுல இருந்தே உனக்கு தெரியலையா? என்னையும் பார்த்து ஒருத்தி மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னா என்னால நம்பவே முடியல மேடம். இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ரோஜா, நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆல்மோஸ்ட் சக்சஸ் தான். மயக்கம் மட்டும் போடாம கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருந்தானா உண்மையை சொல்லிருப்பா. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த அட்டெம்ப்ட்ல உண்மையை சொல்லிருவா. கண்டிப்பா நாம ஜெயிக்கிறோம். நாம நினைச்சது நடக்கும். அது வரைக்கும் நான் தலைமறைவாவே இருக்கணுமா சார்? வேற வழியே இல்ல ரோஜா. புலி வாழ புடிச்சிட்டோம். அணு உண்மை ஒத்துக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. கொஞ்ச நாள் பொறுத்துக்கிறது இல்ல சார், அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அம்மா, அப்பா, பாட்டி இவங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே சார். அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, ஃபேமிலி மிஸ் பண்றோம் தானே நீ ஃபீல் பண்ற? அந்த ஃபீலிங்கே உனக்கு வேண்டாம். மொத்த ஃபேமிலியும் நீ இருக்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்க. ஹாப்பியா? அர்ஜுன், ஓகே, நீங்க ரோஜாவை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க. அணுவுக்கு மயக்கம் தெளிய வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா இதெல்லாம் சாத்தியமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். சந்திரகாந்தா மேடம் கேட்கும்போது நாங்க மறுக்க முடியுமா? நல்லது நடக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச உதவியே செஞ்சேன். நீங்க போயிட்டு வாங்க சார். யா, தேங்க்யூ மேம். மேம், நீங்க வரேன். கிளம்புங்க. ரோஜா வா. நீலாம்பரி, இன்னைக்கு உனக்கு விடுதலை. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜட்ஜு ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தா. இன்னைக்கு ரிலீஸ் ஆக போறா. அவ இங்க வரும்போது போட்டிருந்த Dress மத்த எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடுங்க. ஓகே மேடம். ரெடியா இரு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். நீலாம்பரிக்கா ரிலீஸ் ஆக போறாங்க. அவங்க போகும்போது ஜெயிலே வைக்கணும். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த வழக்கில் மருதையன் கொலை செய்திருப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாயிருக்கிறது. ஆகவே குற்றவாளி மருதையனுக்கு மரண தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சசி, அக்கா, என் புருஷனுக்கு மரண தண்டனை கொடுத்த அந்த ஜட்ஜு உயிரோடவே இருக்க கூடாது. என் புருஷனுக்கு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட உயிர் அவன் உடம்ப விட்டு வெளியே போகணும். சரிக்கா. ரகு, டாலரை கழிக்க கூடாதுன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன்? கழிக்காத. சாரிப்பா. இட்ஸ் ஓகே. ரகு, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்கன்னு சொல்லு பாப்போம்.
பார்க்கா? பீச்? நோ. ஏதாவது க்ளூ கொடுங்க டாடி. க்ளூவா? ஆமா. நீ தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சடா. கண்டுபிடியே. சரி. க்ளூ தானே கேட்ட? ஆமா டாடி. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்டா. பிடிச்ச இடம்னா? சொல்லு. கிளம்பிட்டாங்கண்ணே. அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். என்னடா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஜட்ஜி கிளம்பிட்டானா? ஆமாக்கா. போற வழியிலேயே அவனுக்கு சமாதி கட்டணும். எட்ரா கார. சாரி டாடி, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. நாம பாட்டி வீட்டுக்கு போக போறோம். ஐ, பாட்டி வீட்டுக்கா? ஜாலி ஜாலி. Thank you டாடி, thank you. Thank you. பிரியா, கொஞ்சம் விசில் அடிக்காம வரியா? டென்ஷனா இருக்கு. நம்ம ஆசிரமத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸு, பென்சில், நோட்டு எல்லாம் கிடைச்சிருக்கு. நீ ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கில, அது ஷோபாக்கு நல்லா இருக்கும். ரோஜா, நீ கலெக்ட் பண்ணதை யாருக்கு வேணாலும் கொடு. இது நான் கலெக்ட் பண்ணது, நான் யாருக்கும் தரமாட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு வா. டேய், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். அடிக்காதம்மா. எதுக்கு அந்த பையன் அழுறான்? விளையாடுறேன்னு போயிட்டு இருந்த ஒரு சட்டியும் கிழிச்சிட்டு வராமா. அதான் 2 அடி அடிச்சம்மா. என்ன ஆண்டி, விளையாடும் போது கிழிஞ்சதுக்கு யாராவது அடிப்பாங்களா? அழாத, நான் உனக்கு Dress தரேன். பிரியா, இத புடி. ஏமா இதெல்லாம்? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். வேண்டாம், வச்சுக்கோ. இல்ல, இருக்கட்டும் நான் ஆண்டி. பாத்துக்கறேன். இந்தா, இந்த Dress வச்சுக்க. நோட்டை கொடு. இந்தா, இந்த நோட்டை வச்சுக்க. ஏமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா நீ என்னம்மா பண்ணுவ? பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். இது மாதிரி எங்களுக்கு நிறைய வரும். இனிமே பையனை அடிக்காதீங்க. உன் பேர் என்ன? அன்பு. அன்பு நல்ல பேரு. விளையாடலாம் போக கூடாது. அம்மா சொல்றதை கேட்கணும். சரியா? வரேம்மா. பாய். வாடா போலாம். ஏமா, வணக்கம் ஐயா. ரோஜாவும் பிரியாவையும் கிளாஸ்ல காணோம். எங்க அவங்க? ஆசிரமத்துக்கு துணி, நோட் புக்ஸ் எல்லாம் தரேன்னு அவங்க ஸ்கூல் மிஸ் வர சொன்னாங்களாம். வாங்கிட்டு வர போயிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க போறேன்னு சொன்னா உடனே அனுப்பிடுவீங்களா? நான் போக கூடாதுன்னு தான் ஐயா சொன்னேன். பிரியா தான் அடம் பிடிச்சு ரோஜாவையும் கூட்டிட்டு போயிட்டா. பசங்களும் இனிமே இந்த மாதிரி அனுப்பாதீங்க, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வர்றேன். சரிங்க ஐயா.
டேய் ரகு அவனை விட்டுருங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்க. நீயா நீ தூக்கு தண்டனை கொடுத்தியே அந்த மருதையனோட பொண்டாட்டி நீலாம்பரி. என்ன அதிர்ச்சியா இருக்கா? உன் வீட்டு படியேறி வந்து என் புருஷனை விட்டுடு, தண்டனை கொடுத்துடாதன்னு கெஞ்சினனே, அதெல்லாம் உன் காதுல கேட்கவே இல்லையா? உன் புருஷனை எதிர்க்கிறவன் எல்லாம் அவன் கொன்னுகிட்டு இருந்தான். நீ வந்து கெஞ்சினா நான் அவனை விட்டுற முடியுமா? உன் புருஷன் செஞ்ச தப்புக்கு தானே நான் தண்டனை கொடுத்தேன். அதான் அதேதான். என் புருஷனுக்கு தண்டனை கொடுத்தியே அது உன் கோர்ட்ல சரி, ஆனா என் கோர்ட்ல அது தப்பு. அதுக்கு தண்டனை கொடுக்கதான் நான் இப்ப வந்திருக்கேன். வேணாம் நீலாம்பரி, வேணாம். நான் சொன்னா கேளு. என்ன கொன்னுட்டு நீ நிம்மதியா இருக்க முடியாது. சட்டம் உன் கையில இருக்குன்னு தானே இஷ்டத்துக்கு தீர்ப்பு எழுதுன. இப்ப உன் உயிர் என் கையில. வேணாம் நீலாம்பரி. அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. நீ இங்க இருக்காத ரகு, போயிடு. நீ இங்க இருந்து போயிடு. போயிடு, போடா. வாடா வாடா. உன்னை விட்டு வச்சா வளர்ந்து ஆளாகி என்ன பழி வாங்குறேன்னு வந்து நிப்ப. கடனையும் பகையையும் விட்டு வைக்க கூடாது. உன் அப்பம் போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வைக்க. ஏய் சசி, யாருன்னு போய் பாரு. ஓடுங்க, போய் பாருங்கடா. சீக்கிரம் வா. ஏய் ஏய், சீக்கிரம் வா. நமக்கே தண்ணி காட்டுறாங்கல்ல, வாங்கடா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஏய், பேகெல்லாம் இங்கதான் இருக்கு. அவங்க இங்கதான் இருக்கணும். கேளுங்கடா. சொல்லலாம். கண்டிப்பா அவங்க இங்கதான் இருக்கணும். வாங்கடா. சொல்லலாம்.
நீங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படி இப்படின்னு உடனே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? மாட்டினீங்கன்னா என்ன ஆகுறீங்கன்னு பாருங்க. டேய் இதாண்டா இருப்பாங்க, போங்கடா போங்கடா. ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா அன்பே வா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க. போட்டியில கலந்துகிட்டு தொடர்கள் பத்தின உங்கள் விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. சிறந்த விமர்சனத்துக்கு பரிசுண்டு. கீப் வாட்சிங். ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும், அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க. டிசம்பர் 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது. விதிமுறைகள் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.